கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அப்போ நான் வரும்போது ஒரு பெரும் தியானம், என்னோட ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல வகுப்புகள் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் சொன்னது என்னுடைய முதல் வகுப்பு இதுதான். நான் ஒரு பெரும் பணிக்காக போகிறேன், அந்த பணியை முடிச்சுட்டு வருவேன், வந்து ஒரு இதே இடத்துல மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட பல நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பல நாள் இந்த உடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சுத்தமாக என்னுடைய வெயிட் லாஸ் எல்லாமே டோட்டலாகவே வேற ஒரு சூழல். ஒரு பெரிய பணியை முடிச்சுட்டு ஒரு சூழலில் திருப்பியும் இதே இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் இன்னும் யாரையும் எந்த சூழல்லையும் எவ்வளோ பேர் ஃபோன்லையும் நேரடியாகவும் என்னை எத்தனையோ பேர் கேட்டும் ஒருத்தரை கூட நான் சந்திக்கல. நான் யாரையுமே சந்திக்கல. என்னை எவ்வளோ பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு முறை பார்க்குறேன், தூரத்துல இருந்து பார்க்குறேன், யாரையும் நான் பார்க்கல. ஆனா இந்த ஊர்ல வந்து உங்களை பார்க்குறேன். ஒருவேளை உங்க தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உங்க தாயை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே நிகழ்வுகள் தான் இன்றைய நிகழ்வுகள். உலகம் முழுக்க, வெளிநாடு முழுக்க எத்தனையோ மக்களை சந்திக்க போறேன். அதையும் இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன். ராமலிங்க சுவாமிகள் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, எது சிதம்பர ரகசியம்? உண்மை தத்துவத்தை பார்க்க முடியாது. அந்த உண்மை தத்துவத்தை பார்க்கறதுக்கு சாவோட நுனியில கொண்டு நிக்க வச்சு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த பணி வந்து நடக்கப்படும். உண்மை தத்துவத்தை அறிந்தவனை கண்டா போதும். நம்ம பயன்படுத்துற நிலங்களையோ பயன்படுத்துற வீடையோ வணங்குவோம் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்களையே இன்னைக்கு நீங்களே உங்களை வணங்கிக்கிட்ட ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. யாரு ராமலிங்க சுவாமிகளை சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு போனான்னு தெரியாது, யாரும் உங்களை அங்கே கூட்டிட்டு வந்தான்னு தெரியாது. நம்ம எப்பயுமே வந்து ஒரு இடத்துல சந்திக்க போறோம்னா ஒரு நாள் முன்னாடி நம்ம வந்து சொல்லுவோம், யூடியூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம், நம்ம சந்திக்கிறதையும் ஒரு 300-400 பேர் வருவாங்க. நான் இந்த முறை மட்டும் என்ன நினைச்சேன்னா, எதுவுமே சொல்லக்கூடாது, சும்மா அப்படி வழி போக்குற ஒரு ரோட்ல போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாருக்குமே தெரியாம நான் வந்து எங்க பசங்கள்கிட்ட சொன்னேன், தேனியில யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா, நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எதுன்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் தான். ஏன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆட்கள். அதனால இந்த பகுதிக்கு வரும்போது இந்த இடத்துல வர்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. இப்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ராமகிருஷ்ணன் விவேகானந்தரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். உங்க தாத்தா, உங்களோட கொள்ளு தாத்தா, உங்களுடைய முன்னோர்கள் தான் நீங்க ரொம்ப நேசித்திருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆட்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. அதனால இந்த இடத்துக்குள்ள நான் உட்கார்றது வந்து என் வாழ்நாள்ல என்னுடைய அன்னையோட மடியில உட்கார்ற மாதிரி நினைக்கிறேன். நான் ஒரு சாமி, ஒரு குரு இதெல்லாம் கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரம் அசைந்து பாருங்க, அந்த மரத்துல இருக்கிற இலைகள் கிளைகள் மாதிரி தான். நான் அவ்வளவுதான். நான் ஒரு சாமி கிடையாது, ஒரு குரு கிடையாது. நீங்க ஒரு மரத்துக்கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா அது ஒரு அவ்வளவு பிரமாதமா அசையும். அது என்ன, யாரு அசைக்கிறாத அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. அதேதான் காட்டு நமக்குள்ள. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்னன்னா அவன் சுவாசிக்கிற காற்று. இப்ப நாங்க விவேகானந்த ராமகிருஷ்ணர்லாம் வெறும் பக்தியில இருக்க இந்த காற்று தான் அவங்க எப்படி காற்றை சுவாசித்திருப்பாங்கிறத உணர்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சு. புத்தர்னு ஒரு குரு இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ஞானம்னு கிடைச்ச போது அவர் பாலியில முதல் உரை வந்து காசிக்கு பக்கத்துல நிகழ்த்தினார். அப்ப அவருடைய முதல் உரை ரொம்ப வேற ஒரு வடிவத்துக்குள்ள நிகழ்த்தப்பட்டது. அதே மாதிரி என்னுடைய நெடிய நாள் பயணத்துல எல்லா வேலையும் நிறைய வேலைகள் நான் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்து ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டு திருப்பி மலை உச்சிக்கு ஏறிக்கிட்டே இருந்தேன். இப்ப என்னுடைய பணி எப்படின்னா, மலை உச்சிக்கு போறது, உச்சியிலிருந்து கீழே இறங்குவாரு. இது எதுன்னா என்னுடைய இடுப்பும் என்னுடைய தலையும் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள ஒரு பணியில் இருக்கக்கூடியனா என்னுடைய இவ்வளவு நாள்ல இந்த தேனியில, இந்த சின்னமனூர்ல, இந்த ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய விஷயத்துல இதுதான் என்னுடைய முதல் முறையாக இருக்கும். இதிலிருந்து என்னுடைய பணி வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறும்.
இந்த உரை இன்னையிலிருந்து யாரெல்லாம் இந்த உரையை யூடியூப்லயோ இல்ல பிற வடிவத்தில் கேட்கிறவங்களுக்கு ஒரு புது அனுபவம் ஏற்படும். இன்ன வரைக்கும் என் கூட ஃபாலோ பண்ணவங்களுடைய அந்த சுவாசம் இன்னும் தீவிரமா ஆகிறதுக்கான வேற மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெகுலரா என்ன சந்திக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த உரைகளுக்கு அப்புறம் இன்னைய நாளில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமா கொஞ்சம் வேற ஒரு வடிவத்தை அவங்க சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு நல்ல சூழல்ல எனக்கே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு மாணவன் முதல் முறையா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி இது என்னுடைய முதல் சந்திப்பு. நீங்க தான் எனக்கு சாட்சி. நாளைக்கு பெரிய பெரிய விருதெல்லாம் வாங்கிட்டு வந்தா வீட்டுல உள்ள ஓடி சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால நிறைய பேரை நான் பெரிய பெரிய ஒரு கோடீஸ்வரர்களெல்லாம் சந்திக்க போறேன். ஆனா ஃபர்ஸ்ட் உரை உங்களுக்கு முன்னாடி நடத்திருக்கேன். நீங்க பாருங்க, டெல்லி இன்னும் தாண்டி எத்தனையோ இடங்கள்ல நான் உரை நிகழ்த்த போறேன். பெரிய பெரிய ஆளுங்கிட்ட என்னுடைய உரை டிஸ்கஷன் ரொம்ப தீவிரமாகவும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, பெரிய விஷயத்த ஏற்படுத்தும். ஆனால் என்னுடைய முதல் உரை ஹிஸ்டரியில இன்னைக்கு தான், இங்கதான். அதுக்கு சாட்சியா நீங்க தான் இருக்கிறீங்க. இவ்வளவு பேருமே நாளைக்கு வரலாறு. என்னுடைய இவ்வளவு டிராவல்ல 2000க்கும் மேற்பட்ட காணொலி பேசியிருக்கிறேன் யூடியூப்ல. ஒரு காணொலி 25 நிமிஷம், 40 நிமிஷம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் இருக்கு. 2000 உரையாடல்களை நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா 2000 உரையாடல்கள் பதிவு பண்ணி வைத்த என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அந்த 2000 உரையாடல்கள் தனியா வச்சுக்க, இதுதான் என்னுடைய முதல் உரையாடல், இதுதான் என்னுடைய முதல் பணி. இன்னைக்குதான் நான் துவக்கிறேன், இன்னைக்குதான் நான் ஒரு செயல் செய்யறேன். இந்திய சுதந்திரம் அடைந்த போது முதல் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து விட்டு இனிப்பு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முதல் சுதந்திர நாள் என்றுதான் இன்றைய இந்த தினத்துல இந்த இடத்துல முதல் விஷயமா மக்களோட பகிர்ந்து ஒரு வரலாறு மிக்க ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இந்த சாரதாதையுடைய இந்த இடத்துல இருந்து தேவையிலிருந்து ஒரு நல்ல வடிவத்துல எல்லாருடைய சூழல்லையும் ஒரு நல்ல வடிவத்துல இருந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு விஷயமா அது மாறும். நீங்க அதை பார்க்கதான் போறீங்க. அது ஒரு நாள் நிகழும். எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லயோ பழக்கடையிலையோ உங்க வீட்டுல எங்கேயாவது இருக்கும்போது இந்த உரையாடல் நாளைக்கு ஒரு பேசும் பொருளா மாறும் பாருங்க. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க, அதுல நானும் ஒருவனாக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் உன் சீரிரமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அப்போ நான் வரும்போது ஒரு பெரும் தியானம், என்னோட ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோடைய ஃபைனலில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நான் இருந்த காலம். அப்போ அந்த டைம் உச்சபட்ச ஒரு காலகட்டம். அப்போ நான் இங்கே பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 வகுப்புகளை நடத்தி எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ மக்கள்களை சந்தித்து பல வகுப்புகள் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்கே நான் சொன்னது என்னுடைய முதல் வகுப்பு இதுதான். நான் ஒரு பெரும் பணிக்காக போகிறேன், அந்த பணியை முடிச்சுட்டு வருவேன், ஒரு இதே இடத்துல மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த 100 நாள் பெரும் தியானத்தில் நான் மீண்டு ஒருத்தர் வருவாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு உச்சபட்ச தியானம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தியானம்னா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிற தியானம் கிடையாது. ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு தெரியாதது கூட தியானம் தான். அப்படியாப்பட்ட உச்சபட்ச தியானத்துக்குள்ள ஒரு சூழலுக்குள்ள நான் அந்த காலகட்டத்தில் ஒரு பெங்களூர், கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சில மலைத்தொடர்களில் எனக்குள்ள ஒரு பயணத்தில் பெரும் பணியாக நடந்துச்சு. அந்த பணி நிறைவு அடைஞ்சதுக்கப்புறம் நான் போன இடம் வடலூரில் போய் அந்த பணி நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே உடலை கிட்டத்தட்ட பல நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பல நாள் இந்த உடல் கிட்டத்தட்ட ஒரு 40 சுத்தமாக என்னுடைய வெயிட் லாஸ் எல்லாமே டோட்டலாகவே வேற ஒரு சூழல். என்னுடைய சூழலில் ஒரு 4 படி என்னால் ஏற முடியாது, 4 சூழல் நடக்க முடியாது. ஒரு 4 நாளாக தான் நான் ரெடியாக இருக்கேன்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னுடைய வீக் கிடையாது, அந்த காற்றோட தீவிரம்னால இந்த உடலே இருக்காது, காற்று மட்டுமே வேலை செய்யும். அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல அந்த காற்றே ஒரு அலைவரிசையாக ஒரு மின்சார தன்மை இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு வடிவத்தில் இருக்கும். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பற்றி பேசுறதுக்கு இந்தியாவில் உலகத்தில் 1500 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் ராமகிருஷ்ணரையோ விவேகானந்தருடைய தியானத்தை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இது நம்ம கையில் கிடையாது, இதெல்லாம் இறைவன் போடுற அந்த பிரபஞ்சத்திலேருந்து போடுற பிச்சைன்னு சொல்லுவாங்க. இது அங்கேருந்து அமையப்படுறது. ஒரு தாய்க்கு எப்படி ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கணவன் மனைவி தீர்மானிக்கிறத தாண்டி யார் யாருக்கு பிறக்கப்படணும், அது என்ன குழந்தையா பிறக்கப்படணும், அது எப்படி பிறக்கப்படணும், அது எப்படி வளரப்படணும், அது எந்த சூழலில் போகணுங்கிறது இயற்கையோடைய நீதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தியானங்கிறதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, அதுவா நிகழ்றது தான். அப்போ அந்த நிகழ்வுகளில் நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த இடத்துலேருந்து ஒரு 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 பெரிய வேலையை தொடங்குறேன் அப்படின்னு அவங்க மக்களுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள தெரியாது என்ன வேலையை தொடங்கிடுவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, என்ன தியானம் நடக்கும், என்ன செயல் பண்ண நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட சூழல் தாண்டி 2 நாள் 1 நாள் சாப்பிடாம இருக்கிறது இல்லை, அதுக்குள்ள தியானம் நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு பெரிய பணியை முடிச்சுட்டு ஒரு சூழல்ல திருப்பியும் இதே இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் இன்னும் யாரையும் எந்த சூழல்லையும் எவ்வளோ பேர் ஃபோன்லையும் நேரடியாகவும் என்னை எத்தனையோ பேர் கேட்டும் ஒருத்தரை கூட நான் சந்திக்கல. நான் யாரையுமே சந்திக்கல. என்னை எவ்வளோ பேர் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு முறை பார்க்குறேன், தூரத்துல இருந்து பார்க்குறேன், யாரையும் நான் பார்க்கல. ஆனா இந்த ஊர்ல உங்களை பார்க்குறேன். இதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் மிகப்பெரிய உண்மை தத்துவமும் இருக்கிற ஒரு சூழல். இது ஒரு சாதாரண நிகழ்வுகள் கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வுகள். அதனால நான் இந்த இடத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு பெரிய உயிர் இருக்கு, உண்மைத்தன்மை இருக்கு, உண்மையான சூழல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து இங்க வந்திருக்க அத்தனை பேருமே எப்படி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொன்னது போல எல்லா உயிருக்கும் ஏதோ ஒரு நன்மைக்காக இங்க வந்திருக்கிற உயிருக்கு ஏதோ ஒரு பெரிய பூர்வ ஜென்மத்தோட பாக்கியத்துல தான் இந்த 2 கண்களும் என்னை பார்த்துருக்கு. நான் உங்களை பார்த்தேன் அப்படிங்கிறதோட உங்க 2 கண்களும் உங்க தாய் வயிற்றுல இருக்கும்போது தாய் கருப்பா இருப்பாளா எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்துருக்க முடியாது இல்ல. ஒருவேளை உங்க தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது உங்க தாயை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே நிகழ்வுகள் தான் இன்றைய நிகழ்வுகள். இது ஒரு சாதாரண நிகழ்வுகள் கிடையாது. இது ஒரு ஒரு தியானத்துல ஒரு உயர்ந்த ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களை இந்த இடத்துக்குள்ள சந்திச்சிருக்கனால ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது, பேச முடியாது. அதனால அதிகபட்சம் கொஞ்ச நேரம் தான் நான் உங்களோட பணி செய்ய முடியும். அதனால நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அதனால அதை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்னை பார்த்தது. ஏன்னா என்ன நீங்க பார்த்தேன் அப்படிங்கிறதோட இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஒரு பேர் வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குள்ள நடந்த நிகழ்வுகள், எனக்குள்ள இருக்கிற தியானம், எனக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள், எனக்குள்ள இருக்கிற வடிவம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரெகுலரா விவாதிக்கிற ஒரு ரெகுலரான சூழலுக்குள்ள இருக்கிற சூழல் கிடையாது. சாமியை பார்த்தோம் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த சூழல் இல்லை. இது வேற வடிவம். நான் தான் சொல்லிட்டேன். ஒரு முறை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்க தாய் வயிற்றுல 6 மாதம் 7 மாதம் இருக்கும்போது உங்க அம்மாவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளே நம்மளை இந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் சுமக்கிறா அப்படின்னு பார்த்துருந்தா அந்த தருணம் எப்படி இருக்கும்? அதே தருணம் தான் இது. அதனால ஒரு முக்கியமான ஒரு சூழல்னு நான் உங்கள்கிட்ட கருதுறேன். அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த சூழல் இல்லாம, எந்த முகம் வரப்போகுது, யார் வரப்போறா, எந்த ஆண் வரா, எந்த பெண் வரப்போறா, எந்த குழந்தை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. இயற்கையா எந்த முகத்தை என் கண்ணுக்கு முன்னாடி காட்டுதோ அது இயற்கைக்கான குழந்தைங்க, இயற்கைக்கான ஆசீர்வாதம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக கிடைக்கப்படுற
ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழல் வந்து அமையப்பட்டிருக்கு. அதனால இது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற, ரெகுலராக யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க நம்ம போய் சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப அபூர்வம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தருணம் தான். அதே மாதிரி என்னுடைய தருணத்தில் நான் எப்படி தியானம், பெரும் தியானத்தை பண்ணுறதுக்காக போகும்போது இங்கேருந்து சொல்லிட்டு போனனோ, என்னோட முதல் வகுப்பு இது ஒரு ரொம்ப முக்கியமான, எனக்கு ஒரு நெருக்கமான இடம், இந்த மக்கள், இந்த ராமகிருஷ்ணருடைய இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, அதே மாதிரி இப்போ சொல்கிறேன். உலகம் முழுக்க, வெளிநாடு முழுக்க எத்தனையோ மக்களை சந்திக்க போகிறேன். அதையும் இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். நிறையா பெரிய பெரிய நாடுகளில், பெரிய பெரிய சூழல்களில் எனக்கான கதவுகள், எனக்கான பாதைகள், எனக்கான வெளிச்சங்கள், எனக்கான சூழல்கள், எனக்கான செயல்கள், மொழி தெரியாத இடத்துல ஒரு பெரிய கோல் ஊற்றி ஒரு வேலை செய்ய போகிறேன், அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி வேலை செய்ய போகிறேன்னு இந்த இடத்துல அறிவிச்சுட்டு போகிறேன். அதையும் வந்து ஒரு முக்கியமான தருணமாக உங்ககிட்ட சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்ம தலையில் இந்த பீனியல் பிக்யூட்ரின்னு சொல்லக்கூடிய, அந்த பிட்யூட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி தருணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் தான். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாருன்னு தீர்மானிக்கிற இடம். 1000 பேர், 1,00,000 பேர் சிதம்பரத்துக்கு போயிருக்காங்க. சிதம்பர ரகசியம்னா அங்கே 1,00,000 பேருக்கு படித்து உங்களுக்கு தெரியும். உண்மையான சிதம்பர ரகசியங்கிறது எவன்னா, எவன் உண்மையிலேயே இந்த பீனியலை பற்றியோ அந்த பிட்யூட்டரியை பற்றியோ ஒரு சின்ன சூழல்கள் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அங்கே தான் தெரியும். ராமலிங்க சுவாமிகள் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், எது சிதம்பர ரகசியம், எது சிதம்பர ரகசியத்தோட பணி, எது சிதம்பர ரகசியத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தருணம். அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல். சிதம்பரங்கிறது, சிதம்பர ரகசியங்கிறது நம்ம தலைக்குள்ள இருக்கிற அந்த 2 தான். நான் சொன்ன அந்த 2 வடிவம் தான். அந்த 2 வடிவத்தை ஒருத்தரால் உணர முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னா அது 2 தான் ஆகாயம், அது 2 தான் செயல். எல்லாரும் நடராஜரை பார்த்தான், எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணான். இந்த பக்கம் ரங்கநாதர் படுத்து கிடக்கிறார். எல்லாரும் கோயிலை சுற்றி வந்தான், வேற மாதிரி இருந்தான். ஆனால் அவர் சிதம்பர ரகசியத்தை பார்த்தார். இது கோவில் அல்ல, சிலை அல்ல, பூஜை அல்ல, அலங்காரம் அல்ல. இதை தாண்டி ஆகாயத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு அலைவரிசை வருகிறது. அந்த அலைவரிசை எங்க, எப்படி வருகிறது, என்ன மாதிரி சூழல்ல வருகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அப்ப பார்க்கிற சக்தி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, இறைவனை பார்க்கிற சக்தி இந்த பிட்யூட்டரியிலேருந்து, இந்த பீனியல்ல இருந்து தான் கிடைக்கும். என்ன பார்க்கிற சக்தி உங்ககிட்ட கண்ணுல தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே உன்னுடைய பீனியலும் பிட்யூட்டரி வேற மாதிரி இருந்தா, என்னுடைய உண்மையான வடிவத்தை நீ இந்நேரம் பார்த்திருப்ப. இதான் செயல்பாடு. நம்ம தலையில தான் இருக்கு, ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருக்கு. நீ பார்க்கிற எதை பார்க்கிற, கண்களை கொண்டு பார்க்கிற. அதனாலதான் அத்தனை கோவில்கள்லையும் அபிஷேகம் நடக்குது, பூஜை நடக்குது, துண்ணூறு நடக்குது, பாலாபிஷேகம் நடக்குது, எல்லாம் நடக்குது. உண்மையான சிதம்பர ரகசியத்தையும், உண்மையான இறைவனையும், உண்மையான செயல்பாடுகளையும் கண்டவன் எவன் அப்படின்னா அதுக்கான சூழல்கள். அதை கண்டதுனால தான் வடலூர்ல போய் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை, அவ்வளவு பெரிய சூழல்களை அவர் உருவாக்கணும். இந்த வடிவத்தை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்பட்டது. அப்ப நம்மளுடைய தியானத்துல நான் பார்த்தது இந்த மண்டக்குள்ள இருக்கிற 2 விஷயத்தை தான் பார்த்தேன். இதை வச்சுதான் இந்த உடல் எப்படியாப்பட்ட உடல், ஏன் பிறந்தோ, ஏன் இன்னாருக்கு பிறந்தோ, ஏன் இந்த ஊரில் பிறந்தோ, என்ன மாதிரி சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த அறியும் தன்மை, தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எத்தனை சாவு வீட்டுக்கு போனாலும், எத்தனை கல்யாண வீட்டுக்கு போனாலும், எத்தனை புத்தகத்தை படித்தாலும், எத்தனை முறை மாணிக்க வாசகனையும் அருணகிரியையோ எத்தனையோ பேரை வாசித்தாலும் தலையில் உள்ள இந்த 2 பொருளும் வேலை செய்யலைன்னா பயனற்றது, செயலற்றது. உண்மை தத்துவத்தை பார்க்க முடியாது. அந்த உண்மை தத்துவத்தை பார்க்கறதுக்கு சாவோட நுனியில கொண்டு நிக்க வச்சு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்த பணி வந்து நடக்கப்பட்டது.
அப்படியாப்பட்ட ஒரு சூழல்லேருந்து தான், ஒரு வடிவத்திலேருந்து தான் அந்த கலை பணிகளை முடிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் நம்ம. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து நான் வந்து எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பண்ணவே வேண்டியது, புரியுங்களா? கோடியில் ஒருவன் சிதம்பர ரகசியத்தை அறிவான். சிதம்பர ரகசியம் என்பது இந்த பார்க்கறது என்ன பார்க்கறது. மீனாட்சியையும் சுந்தரேசரையும் நடராஜரையும் தரிசனம் பண்ணவன் கோடி பேர் இருக்கான். ஆனா மீனாட்சிக்கு சுந்தரேசருக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு சூழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு யாரு? அதனாலதான் சொல்லுவாங்க, உண்மை தத்துவத்தை அறிந்தவனை கண்டா போதும், அவனை வணங்கவோ அவனை பின்தொடரவோ அவனை உருகவோ அவனுடைய செயல்பாடுகளை நோக்கி ஏதோ மாலை மரியாதை பூக்கள் பழங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு செயல். அப்ப இந்த இடத்தோடைய தன்மைகள், அப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கிற சூழல்கள் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வடிவங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், எப்படி வாழ்ந்திருக்கும் என்று நாம் அறியாமல் வேற ஒரு வடிவத்துக்குள்ள வேற ஒரு சூழலுக்குள்ள நம்ம நிற்கிறோம். அப்ப ஒரு சூழல்ல அறியும் திறனை, அந்த அறியும் செயலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பியும் இந்த மக்களை இந்த இடத்துல வந்து நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ள நிற்கிறோம். இந்த இடத்துக்குள்ள உங்களை பார்க்க வந்தோம். ஏன்னா என்னுடைய சூழல்ல என்னுடைய வடிவத்துல பெரிய உணவெல்லாம் இப்பையும் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல உடல் கொஞ்சம் கொஞ்சம் தேறி வர டயத்துல நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதான். அப்பொழுது நீங்க பார்த்துக்கங்க, ஒரு நல்ல உங்களை சந்திச்ச தருணம், அந்த வடிவம் ரொம்ப முக்கியமான தருணம்னு நான் கருதுறேன். அதனால இது உங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு நல்ல தருணத்தை இது ஏற்படுத்தும், ஒரு மிகப்பெரிய தருணத்தை ஏற்படுத்தும். ஒரு ரெகுலராக ஆன்மீகம் ஏதோ யாரோ அழைத்து நடக்கிற விஷயம் இல்லை. அதனால இது இயற்கையாக இந்த கால சூழல்ல இந்த வடிவத்திலிருந்து நடக்கப்பட்டது. அதனால இங்க பார்க்க வந்திருக்க அத்தனை பேரையும் ஒரு நல்ல சூழல்ல நான் வந்து உங்களை சொல்றது, உங்களை பார்க்கறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல தருணமா நான் கருதுறேன். அதனால நீங்க என்றோ உங்க வாழ்க்கையில இந்த தருணம், இந்த சந்திப்பு வந்து உங்களுக்கு ஒரு உகந்ததாக இது இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் இது ஒரு இந்த ஓம் சொல்ற பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி நாட்களாக இதை வச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்துகிற நிலங்களையோ பயன்படுத்துகிற வீடையோ வணங்குவோம் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்களையே இன்னைக்கு நீங்களே உங்களை வணங்கிக்கிட்ட ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. பிறரை வணங்கியிருக்கீங்க, உங்களை நீங்க வணங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க உங்களையே வணங்கிக்கிட்ட ஒரு நாள், உங்களுக்கான ஒரு நல்ல தருணமான ஒரு நாள் அப்படிதான் நான் வந்து கருதுறேன். அதனால ஒரு நல்ல சூழல், நல்ல வடிவமா நான் வந்து நினைக்கிறேன். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் மாதிரி, சாரதா மாதிரி, அவங்க மாதிரி இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து நிற்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பணிகள் பெரும் பணி, பெரும் செயல், பெரும் வடிவம். அதனால தான் அவங்கக்கிட்ட நாங்கள் வரேன்னு சொல்லி கேட்க சொன்னோன்னே உடனே நமக்கு அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மை தத்துவத்துக்குள்ளே வாங்கவங்க தான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களே பாருங்க, வேற மாதிரி மாறி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல நம்மளா இப்படி அப்படின்னு கூட நீங்கள் உங்களையே நீங்கள் வியர்க்கிற அளவுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் எங்கேயாவது இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, பார்த்த ஆள் யாருப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான தருணம்.
யார் ராமலிங்க சுவாமிகளை சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னு தெரியாது, யார் உங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியாது. இதே மாதிரி தான். அதனால் இது ஒரு நல்ல வடிவமாக என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களை சந்தித்தது, உங்களை பார்த்தது ரொம்ப பெருமையான தருணமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்திய திருநாட்டுக்கும் சரி, தமிழ் திருநாட்டுக்கும் சரி, ஒரு பெரிய இந்த சூழல்லேருந்து இந்திய தேசம் மூட நம்பிக்கை, இந்திய தேசத்தோட மக்கள் வேறு மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிச்சயமாக வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு பணியை நம்ம வந்து மேற்கொள்வோம். அந்த பணி, அந்த செயல் எல்லாமே உங்களுக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். நீங்கள் பார்த்து தாய் அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவன் காலடி போல் சொர்க்கம் வேறில்லை. தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.